அதை பற்றி இது வந்து நல்லதல்ல. ஒரு அரசியல் தலைவர், கட்சி தலைவர், அப்புறம் ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரும் இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் ஈடுபடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இதற்காக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ தலைமை செயலாளரும் டிஜிபியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு சிவில் சர்வெண்ட் மேலே இவர் வந்து மிரட்டல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சட்டப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார். ஆனால் இது ஒரு ப்ரெஸ் மூலமாக 2 பேரும் வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்லது கிடையாது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிபியும் தலைமை செயலாளரும் இதில் தலையிடணும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை வந்து இந்த ஒரு பப்ளிக் ஸ்பாட் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து சிபிஐ விசாரணை தேவைதான். ரொம்ப துயரமான சம்பவம். இதில் முதல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய குடும்பத்தோடு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், வருத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு மகளுக்கு தந்தை என்ற முறையில் வேதனை அடைகிறேன். ஒரு அச்சமாகவும் இருக்குது. நம்மளுடைய சமுதாயம் போகிற போக்க பார்த்து அச்சமாகவும் இருக்குது. அந்த வகையில் அந்த பெண் தைரியமாக வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்ததுக்கு அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். அவர்களுடைய குடும்பம் என்ன வேதனை அடையும் என்பதை மனது ரீதியாக நான் உணர்ந்து அவர்களோடு நான் இந்த நேரத்தில் நிற்கிறேன் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதே வேளையில் இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு 3 நபர்களை கொண்ட பெண் காவல் அதிகாரிகளை வைத்து ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு என்ன அறிக்கை விடுகிறது, கோர்ட்டுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்து தான் அடுத்தது பண்ணணும். காவல்துறை ஏற்கனவே ஒரு நபரை வந்து சந்தேக அடிப்படையில் அவரை தான் குற்றவாளி என்று சொல்லி கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் மேலும் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் பண்ணணும். எடுத்த உடனே சிபிஐன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது உடனே சிபிஐ கேட்கறதுல எனக்கு நியாயம் படலை. ப்ரோக்ரஸ் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தன்னைத்தானே சாட்டையாளர் அடிக்கிறதும் திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போடாமல் இருப்பங்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஜோசியரோட அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லியிருப்பாங்க, இப்போ சனி பயிற்சி வரப்போகுது, அதற்காக இந்தந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். அவர் வந்து கடகராசின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. அது விலகிற நேரத்தில் இந்த ஆறுபடை வீடுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து தனக்கு வந்து சாட்டை அடி கொடுத்தாக்க கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்கலாம் தான் நான் என்னுடைய கருத்து. சார், தமிழக அரசு பள்ளிகளை வந்து தனியாருக்கு கொடுத்து மேம்படுத்தப்படணும்னு 500 பள்ளிகள் சொல்லியிருக்காரு. 500 பள்ளிகளை அரசு பள்ளிகளை வந்து தனியாருக்கு கொடுத்து மேம்படுத்தணும். என்ன அதோட ஸ்கீம் என்னன்னு எனக்கு நம்ம விவரம் தெரியல. அது தனியாருக்கு கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் கட்டணம் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கவங்களை வந்து படிக்க வச்சாங்கன்னா அதை பற்றி எனக்கு பெரிய ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு ஒரு கார்பரேட்டோ வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அதை மேம்படுத்தி அவர்கள் அதில் வந்து ஏதோ ஒரு மெமோரியலாக ஒரு பேரை வச்சு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் அதை ஃபீ பேயிங் ஸ்கூலாக மாறக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஃபீ இல்லாமல் வந்து ஃபீஸ் இல்லாமல் எப்படி மக்கள் படிக்கிறாங்களோ அதே நிலையில் வச்சு அதோடைய தரத்தை மட்டும் உயர்த்தினார்கள் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனை. மும்மொழி கொள்கையை புகுத்துறதுக்காக தனியாருக்கு மாற்றி பண்ணுறாங்க அப்படின்னு தனியாருக்கு பண்ணாலும் இன்னும் அரசாங்க பள்ளியாக தான் நடக்கணும். தனியார்கிட்ட வேணால் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் வச்சுக்கலாமே தவிர அவங்க அந்த அரசாங்க சிஸ்டத்துலேருந்து வெளியே எடுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அரசாங்க சிஸ்டத்துலேருந்து அந்த ஸ்கூல் போகக்கூடாது. அது அரசாங்க பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். அது தமிழ்நாடு அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அதை வேணால் யாராவது ஒரு கார்பரேட் வந்து இதை வந்து இதில் மேம்படுத்தி இதெல்லாம் நீங்களாம் பில்டிங் நல்லா பண்ணி அது வேணால் ஒரு பேர் வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே டீச்சர் சேலரிக்கு நீங்கள் வந்து இன்னும் உயர்ந்த சம்பளம் கொடுத்து இன்னும் டீச்சர்ஸ் ஹையர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டுங்க. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு கார்பரேட்டையோ தனியாரையோ கொண்டு வரலாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடமாக தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய அரசாங்க கொள்கைப்படி தான் அந்த பள்ளிக்கூடம் நடக்க வேண்டும். இப்படி இந்த காலத்தில் எப்படி ஃபீஸ் இல்லாமல் ஒரு ஸ்கூல் நடக்குதோ அதே மாதிரி அந்த பகுதி மக்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதில் இது மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அதிகமாக என்ன வருமானம் வருகிறது. நடுவர்க்கத்தில் இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களும் அதில் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களால இன்னும் நிறைய செலவு பண்ண முடியல. கடன் சுமையில் இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஹை காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், அதாவது காலேஜில் பையனை போட்டால் பெரிய செலவாக இருக்குது. யாருக்காவது ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரி செலவு பெரியா இருக்குது. இந்த மாதிரி பல செலவுகள் அவங்களுக்கு மேலே வரதுன்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அதில் எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் மேற்தட்டில் இருக்கிறவங்க பெரும் பணக்காரர்களுக்கு செல்வம் கூடிக்கொண்டே போயிருக்கு, அவர்கள் வாழ்க்கை இன்னும் மேம்பட்டு